ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்பார் சமையல். இன்றைக்கி திரச்சி மீன் வச்சு கருத்த கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு திரச்சி மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் போல் ஓமம் சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி. இதெல்லாம் ரொம்ப கரியிராமல் லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 10 வத்தல் மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, 1 கப் தேங்காய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப கருகிடவும் கூடாது. நல்ல ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சூடு ஆறதுக்குள்ளாலே 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி. இதெல்லாம் முழுசாக வேணாலும் நீங்கள் சேர்த்து ஃபஸ்ட்லேயே வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு ஆறதுக்குள்ளாலேயே போட்டு அதை கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. அப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு புளிப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்புறம் கடாயை சூட் பண்ணிவிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மீன் எல்லாத்தையுமே சேர்த்து அதை ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்து கொதிக்க நல்லா விட்டுடலாம். பொதுவாக கருத்த கறியே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் இந்த திரச்சி மீனில் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தை பெற்றவங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை கவர் பண்ணி குக் பண்ணும்போது ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை கூட்டிகிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்தாச்சு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலையும் தேங்காய்யும் சேர்த்து அப்படியே இறக்கிற வேண்டியது தான். ரொம்ப சூப்பரான ரொம்ப வாசனையான கருத்த கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.